உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து திருச்சி மாவட்டத்தில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருக்கும் 124 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. இதுபற்றி விரிவான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சார்ல்ஸ். நாம் இப்போ தற்போது திருச்சி கரூர் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் இருக்கும். அந்த மாநில நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையானது தற்பொழுது செயல்படவில்லை. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தற்பொழுது அந்த கடை மூடப்பட்டுள்ளது. மொத்தம் திருச்சி மாவட்டத்தில் 124 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு. மாநகர எல்லையில் உள்ள 40 கடைகள் இப்போ தற்பொழுது மூடப்பட்டுள்ளதாகவும், இதேபோல் மாநில நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை என மொத்தம் உள்ள இந்த நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள கடைகள் அனைத்துமே 124 கடைகளும் மூடப்பட்டிருக்கு. இந்த 124 கடைகளும் தற்பொழுது செயல்படவில்லை. 12 மணிக்கு டாஸ்மாக் கடையானது திறக்கப்படும். காலையில் தற்பொழுது அந்த கடையும் திறக்கப்படவில்லை. மது பிரியர்கள் தற்பொழுது இங்கு அவர்கள் பார்த்தவுடன் இந்த கடை மூடப்பட்டுள்ளது என்பது அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. இந்த கடையில் பணிபுரிந்த மோகன் என்பவர் நம்முடன் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். மொத்தம் திருச்சி மாவட்டத்தில் எவ்வளவு பணியாளர்கள் இந்த 124 கடையில் பணிபுரிகிறாங்க? இப்போ அவரோட நிலை என்ன? அது கடைக்கு ஆவரேஜாக 4 பேர் இருப்பாங்க சார். 500 பேர், 500 ஸ்டாஃப், குறைஞ்சபட்சம் 500 ஸ்டாஃப் இருப்பாங்க. 500 ஸ்டாஃப் இப்போ வேலை இல்லாமல் வெளியில் தான் இருக்காங்க. அவங்க தமிழக அரசு மாற்று நடவடிக்கை என்ன எடுக்கணும்? மாற்று நடவடிக்கைன்றது கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அதாவது அரசு சார்ந்த துறையில், அரசு நிறுவனத்தில் அவங்களுக்கு படிப்புக்கு தகுந்தாப்பில் மாற்று வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா போதும். இவர்கள் அனைவருமே எவ்வளோ நாள் பணிபுரிந்தவங்க? என்னென்ன மாதிரியான நிலையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இதில் இருக்காங்க? எல்லாமே 12-13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே 13 வருஷமாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. டாஸ்மாக் ஆரம்பத்துலேருந்தே இருக்காங்க. 2003 நவம்பர் 2003 லாஸ்ட்லேருந்து ஸ்டாஃபாக தான் இருக்காங்க அரசு. அதாவது ஒட்டுமொத்தமாக இப்போ தற்பொழுது 500க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் தற்பொழுது வேலையில் இருந்திருக்காங்க. 124 கடைகள் திருச்சி மாவட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து அவை அனைத்தும் இப்போ மூடப்பட்டுள்ளது. அவை ஒரு கடைகள் கூட இப்போ தற்பொழுது செயல்படாத நிலையில் தான் இருக்குது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.